வணக்கம். செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ நான் பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அதில் எப்படி நம்ம டச் டிஸ்பிளே காம்போ பிரிக்கிறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளேடை வச்சு லேசாக லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்புறம் நகத்தை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பிளாஸ்டிக் ஓப்பனர் இருக்கும் அதை வச்சு பண்ணாலும் சரி, நான் ஃபுல்லாக வந்து என்னோடய நகத்தை வச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். அது ரெகுலராக நீங்கள் ஒவ்வொரு ஃபோனை எடுத்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி பழகணும்னு சொல்கிறேன். எல்லா மாடலுக்குமே வந்து கண்டிப்பாக பேக் சைடில் கழட்டுற மாதிரி கிடையாது. ஒரு சில மாடலில் அது மாறி வரும். அப்போ சாம்சங் மாடல்லாம் ஃப்ரண்ட்டில் காம்போ பிரிச்சுட்டு தான் ஸ்க்ரூ கழட்ட வேண்டியிருக்கும். இதில் வந்து ஓப்போ, விவோ அந்த மாதிரி மாடல்லாம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் கழட்டுற மாதிரி இருக்கும். அப்போ எந்த சைடு லாக் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ப்ராப்பராக அதை டேமேஜ் இல்லாமல் எடுக்க தெரியணும். ஃபுல்லாக டாய்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும்னு சொல்கிறேன். அப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நகத்தை வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அவசரம்லாம் பொறுமையாக பண்ணால் கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்கிறேன். இது எல்லா மாடலுக்கும் பொருந்தும். எல்லா மொபைல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாக் கன்ஃபார்மாக இருக்கும்னு சொல்கிறேன். அந்த லாக் லேசாக பிடிச்சிருக்கும், அதை நான் ஓப்பனர் வச்சோ இல்லை நகத்தை வச்சோ ரிலீஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். அதேமாதிரி சென்சார் ஸ்டிப் இருக்கான்னு பாருங்கள். அது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸ்டிப் இருக்கும். அது ரிமூவ் பண்ண பார்க்கும்போது பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணும்னு சொன்னால் அவசரப்பட்டு ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இப்போ நீங்கள் டிஸ்பிளே கழட்டும் போது ஸ்டிப் எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. சில மாடல் வந்து பேட்டரி அதிகபட்சம் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஸ்டிப்பை கழட்டுற மாதிரி இருக்கும், டிஸ்பிளே ஸ்டிப்பு. சில மாடல் டச் டிஸ்பிளே அந்த கான்செப்ட் வந்து தனித்தனியாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்டிப்பை கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். சில இதில் காமனாக டிஸ்பிளேயும் டச் கான்செப்ட்டு அது ஸ்டிப்பு ஒரே ஸ்டிப்பாக வந்துடும் சில வரேன். இப்போ நம்ம பேட்டரியும் அந்த ஸ்டிப் லைனையும் டிஸ்பிளே வரக்கூடிய ஸ்டிப்பு ப்ளஸ் சார்ஜிங் வரக்கூடிய கனெக்டர் ஸ்டிப் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு மேலே சீல்டு பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த பேட்டரி, டிஸ்பிளே ஸ்டிப்பு, சார்ஜிங் ஸ்டிப்பு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்போ லாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். இப்போ லாக் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லா மாடலுக்கும் லாக்கு ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஸோ அதை எந்த டேரெக்ஷனில் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மெயின் பேட்டரி ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணுறீங்க, டிஸ்பிளே ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேட்டரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில மாடலில் வந்து விவோ, ஓப்போலாம் அந்த சைடில் ஸ்டிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி இழுத்தாலே போதும் சார். பேட்டரி ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இழுத்துட்டிங்கனாலே வந்துடும். அது கம்மு தான் ஒட்டியிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அழகாக எடுத்துடலாம்னு சொல்கிறேன். ஒன்றும் டேமேஜ்லாம் ஆகாது. அதேமாரி வந்து டிஸ்பிளே ஸ்டிப் எடுக்கும்போது அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டிப்பை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து பிளேடோ கத்தியை வச்சு லேசாக அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணலான்னு சொல்கிறேன். அப்போ எந்த மொபைல் எடுத்துட்டாலுமே கான்செப்ட்டு செட்டை பிரிக்க தெரியும், கழட்டி மாட்ட தெரியும்னு சொல்கிறேன். அப்போ பொறுமையாக பண்ணாலே கண்டுபிடிச்சலாம் பண்ணலான்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு பழைய மாடல் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பழகுங்க, ரிமூவ் பண்ணி பழகுங்கன்னு சொல்ல வரேன் நான். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து காம்போ ரிமூவ் பண்ணுற அந்த ப்ளோயரில் வச்சுருவோம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ப்ரெஷர், அதாவது ஏர் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம், கம்ப்ரெஷர் மாதிரி பிடிச்சி இழுக்கிற கான்செப்ட்டு. இப்போ ஹீட் கொடுத்துட்டேன், அது கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷமாவது வெயிட் பண்ணணும் சார். உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. அடுத்து ஏர் ப்ரெஷரை கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ரெஷர் மூலமாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஹீட் கொடுத்துட்ருக்கணும், ஃபுல் ஹீட் வரும் இந்த ப்ளோயரை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல வரேன். எடுத்தவொடனே ரிமூவ் பண்ணிங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகி தான் வரும். அழகாக வந்து எந்த டிஸ்பிளே இருந்தாலும் நீட்டாக எடுத்துடலாம் சார். அப்போ நீங்கள் பொறுமையாக பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த ஹீட் ஆகி அந்த உள்ளே இருக்க கம்மானது சுற்றி விட்டதுக்கப்புறம் தான் நான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். அவசரப்பட்டு ரிமூவ் பண்ண வேண்டாம். பாருங்கள், அழகாக ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்ன பிளேடை வச்சு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து அழகாக ரிமூவ் பண்ணலாம். சைடில் சின்ன கேப் இருக்கும்போது அந்த கேப்பில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்மும் கீழேயும் அதிகமான கம் இருக்கும். சைடில் லைட்டாக தான் கம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம சைடில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கீழே மேலே ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் சொல்லுவாங்க. இடையில வந்து கார்ட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் அந்த டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்டு இருக்குது பார்த்திங்களா, ஃபுல் டெம்பருக்கு வரக்கூடிய கார்டு யூஸ் பண்ணலாம். இல்லை சீட்டு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஊசியான பதமான அந்த விஷயங்களை வச்சு பண்ணிங்க, பிளேடு அந்த மாதிரி கத்திலாம் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு ஸ்டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கட் ஆயிரும்னு சொல்லுவேன். அதை பார்த்துட்டு பொறுமையாக எடுக்க வச்சு அழகாக வந்துடும். நல்லா ஹீட் கொடுத்தா தான் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும், எந்த டேமேஜாக இருக்காதுன்னு சொல்ல வரேன். செகண்டில் எடுத்துலான்னு சொல்லுவேன். அப்போ ஹீட் எந்தளவு கொடுக்குறீங்க கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது சார். 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுக்குறனால கண்டிப்பாக டிஸ்பிளே ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. கொதிச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லுவேன். ரொம்ப நேரம் அதிகபட்சம் 10 நிமிஷம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் அதிகபட்சம் 5 நிமிஷம் வரைக்கும் கூட வைக்கலாம்னு சொல்லுவேன் நான். நல்லா ஹீட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் சொன்னேன். டேமேஜ் ஆகாது, அழகாக நீட்டாக எடுத்துடலாம். திரும்ப நம்ம புது டிஸ்பிளே ஃபிட் பண்ண போகிறப்போ புது டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். செக் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஒரு புது டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்து எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும்.
அதே இது போர்டில் ஷார்ட் இருக்கான்னு போது செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த கான்செப்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை உங்களுக்கு காட்டலை. அதை பேட்டரி பேனில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல கண்டிஷனாக போர்டு பெண்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த டிஸ்பிளேலாம் வாங்கி செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறேன். அப்போ டிஸ்பிளே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக அந்த கண்டிஷன் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப் டவுன் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். அதை நீங்கள் பார்க்காம உடனே ஃபிட் பண்ணி அதை கம்மு யூஸ் பண்ணி ஒட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ அதை நம்ம ப்ராப்பராக செய்யணும்னு சொல்கிறேன். பெரும்பாலும் இதை ட்ரை பண்ணுறதே கிடையாது. சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சின்ன சார் கீழே ஒர்க் ஆகலை, கேன்சல் ஆகலை, இல்லை நம்பர்ஸ் ஒரு சில பட்டன்ஸ் ஒர்க் ஆகலை, மெனு ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி சொல்லிடுவான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம அது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ செட்டு ஹீட் ஆகுதா, கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர் கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஸ்பிளே சரியாக மேட்ச் ஆகிருக்கா. சில டிஸ்பிளே வந்து சேராது சில மாடலுக்கு. அப்போ அது சில ஒரிஜினல் போட்டால் செட் ஆகும். அப்போ அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவசரப்பட்டு சார் டிஸ்பிளே வந்துருச்சு, டிஸ்பிளே ரேட்டு இவ்வளோ கஸ்டமர்கிட்ட இவ்வளோ சொல்லிட்டோம், இவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கும், உடனே மாட்டி கையில் கொடுத்தா உடனே காசு கிடச்சிடும், இப்படி செய்யலாம் சார். ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட உடனே நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அதே விஷயம் நீங்கள் வந்து அது சரியாக செக் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்டில் வந்து நிற்பார் அவங்க. அதாவது சில சார் சரியாக ஒர்க் ஆகலையே சார், ஹீட் ஆகுது சார், ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னால் டச் டிஸ்பிளே மாட்டினதுக்கப்புறம் சார் இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும், ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பர் ஃபுல்லாக அடித்து பார்த்துருங்க. கீபோர்ட் நம்பர்ஸ் மெயின். ஃபஸ்ட்டு அவங்க தான் மெயின் கஸ்டமர் யூஸ் பண்ணுறது இதுதான். அடுத்த மெசேஜில் எல்லா லெட்டர்ஸுமே கரெக்டாக விழுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். கேன்சல் ஆப்ஷனு, சென்டர் ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்க்கணும். இப்போ மெசேஜில் எல்லா லெட்டர்ஸும் தெளிவாக விழுதான்னு மட்டும் பார்க்கணும். எல்லாம் தெளிவாக விழுந்தால் தான் ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா ஆப்ஷனும் ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் ஒர்க் ஆகலை, அப்போ அந்த ஒரு சில லேயர் மட்டும் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறேன். அப்போ இது வந்து சார் கண்டிப்பாக இதை வந்து ஜம்பர் லைனோ மற்றது அடித்து ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். டிஸ்பிளேக்குள்ளே தான் லேயர் இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் அந்த டச் லைனில் லேயர் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அப்போ இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அதேமாதிரி சில டிஸ்பிளே வந்து லைட்டிங் ஹீட் ஆகும், லைட்டிங் மாறி இருக்கும் சர்க்யூட்டு, கன்ஃபார்ம் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லோரும் செய்கிற மாதிரி உடனே எடுத்து கழட்டி மாட்டினா ஓகே சார் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் கிடையாது சார். அதை செய்கிறது பொறுமையாக பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அவசரப்பட்டு எதையுமே செய்ய வேணாம், பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக மேடு பள்ளமாக இருக்கா, சுற்றி கம் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோன்னு சொல்லேன். இருந்துச்சுன்னா பழைய கம் எதாக இருந்தால் எடுத்து விட்டுட்டு அப்புறம் பண்ணணும். அதேமாதிரி நான் என்ன சொல்கிறேன், கீழேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம் யூஸ் பண்ணால் கூட போதும்னு சொல்லுவேன். அதேமாதிரி கீழே மேலே ஸ்ட்ராங்காக கொடுத்தா தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். அதேமாதிரி சிலர் வந்து ரப்பரை வச்சுலாம் கட்டுவாங்க கான்செப்ட்டு, ரப்பரோ கிளிப்போ வச்சு கூட அமுக்கி ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாலுமே ப்ராப்ளம். நான் சொல்கிறது ஃபுல்லாக டிஸ்பிளே மாட்டினதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். இப்போ ஃபுல்லாக கம் வந்து ப்ராப்பராக கரெக்டாக எல்லா இடத்துலையும் பொறுமையாக பண்ணணும். அதேமாதிரி சென்சார்லேயோ கேமராலேயோ படாமல் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவேன். இது சரியாக ப்ராப்பராக ஃபிட்டிங் ஆகலை அப்படின்னு சொன்னால் சென்சார் சரியாக ஒர்க் ஆகாது சார். அதாவது கால் பண்ணக்கூடிய சென்சார் இருக்குது பார்த்தீங்கன்னா, காலிங் பண்ணுவீங்க, அந்த சென்சாரில் ப்ராப்ளம் கண்டிப்பாக வருதுன்னு சொல்லுவேன். இப்போ அப்போ அது நீங்கள் ப்ராப்பராக அதாவது டச் டிஸ்பிளே கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும். அந்த கேப் இல்லாமல் கரெக்டாக இருந்தால் தான் சென்சார் ஒர்க் ஆகும். எனக்கு என்ன கான்செப்ட் சொல்லணும்னா, கால் பண்ணும்போது வரக்கூடிய சென்சார், அந்த கால் வரும்போது லைட் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குரிய சென்சார் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அது கம்மை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து வச்சுருங்கன்னு சொல்லுவார். அதேமாதிரி சென்சாருக்கு மேலே வந்து ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரேன். அப்போது ஒரு விஷயம் செய்கிறோம்னா அது ப்ராப்பராக செய்யணும்னு சொல்ல, என்ன விஷயம், என்ன இது பண்ணால் என்ன நடக்கும்ன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம இஷ்டத்துக்கு பண்ண ஃபால்ட் வித்தியாசமாக வந்துடும். ஒரு விஷயம் நான் டக்குன்னு ஒட்டி கொடுத்துட்டோம்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸ்டிக்கர்ஸை கிழிச்சு தான் ஒட்ட முடியும். அப்படி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் போய் திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியாது சொல்ல வரேன். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே சரியாக பண்ணிக்கங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். நான் பொதுவாக தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, டைமிங் கரெக்டாக எடுத்துக்கோங்க, 1 ஹவர் டைம் எடுத்துக்கோங்க. அது ப்ராப்பராக இருக்கா, ஹீட் ஆகுதா, சார்ஜ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கா, ஆப்ஷன்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க சார். இப்போ லைட்டிங் சில ஃப்ளிக்கரிங் ஆகும், சர்க்யூட்டில் டிஸ்பிளே லைட்டு பயங்கரமாக ஹீட் ஆகும், அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சென்சாரில் வந்து சின்ன ப்ளூ கலர் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, அதை வந்து சின்னதாக ஊக்க வச்சு நம்ம வந்து அதை கிளியர் பண்ணி விடணும்னு சொல்ல வரேன். ஏன்னா அது மறைச்சாலுமே சென்சார் சரியாக ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வரேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக அப்புறம் ஓட்டணும்னு ஃபிட் பண்ணணும்னு சொல்ல வரேன். அது மாதிரி எந்த விஷயம் பண்ணாலுமே கரெக்டான முறையில் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை சார். ஒரு தடவை பண்ணாலும் நீட்டாக பண்ணிடுங்கன்னு சொல்ல வரேன் நான். அப்போ நீங்கள் அவசரப்பட்டு பண்ணி சர்வீஸ் சார்ஜ் கிடச்சுன்ற கான்செப்ட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அது ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, அதேமாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சைடில் வந்து ஸ்க்ரூவோ இல்லை கம்மோ எக்ஸ்ட்ராவோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டேமேஜாக உடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்ல வரேன். தெரியாமல் சிலர் வந்து ஓங்கி அமுக்கிடுவாங்க. அமுக்கும்போது அந்த சைடில் கிராக் ஆகிரும், உடஞ்சிரும். திரும்ப நம்ம கஸ்டமர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது சார். திரும்ப புதுசாக வாங்கி ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும்.
நீங்கள் வாங்குகிற சர்வீஸ் சார்ஜோட எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும்னு சொல்ல வரேன். அதனால் எந்த விஷயம் பண்ணாலும் பொறுமையாக பண்ணால் பெஸ்ட்டுன்னு சொல்ல போட்டு அமுக்கக்கூடாது சார். போர்டு பெண்ட் இருக்குன்னா அந்த பெண்டு கான்செப்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதுமாரி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஃபிட் பண்ணணும். இதை முழுசாக நீங்கள் பண்ணால் தான் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ண வர முடியும்னு சொல்ல வரேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யணும், தெளிவான விஷயம் பொறுமையாக பண்ணணும்னு சொல்லுவேன். அவசரப்படாமல் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு செட்டப் பண்ணாலும் சார் 1 hour எடுத்துட்டாலும் தப்பு இல்லை சார். நான் கிளியராக பண்ணி கொடுத்தா அந்த கஸ்டமர் வந்து போயிட்டு திரும்ப ரிட்டன் வராமல் இருந்தாலே ஓகே தான் சார், சக்ஸஸ் தான் உங்களுக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கஸ்டமர் புதுசாக வருவாங்கன்னு சொல்கிறேன், அடுத்தடுத்த கஸ்டமர் அனுப்பி விடுவாங்கன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம அதை தான் மெயின் நம்மளுக்கு வேணும்னு சொல்கிறேன். நம்ம தொழிலை பண்ணால் நீட்டாக பண்ணணும்னு சொல்ல வரேன். புரியுதா சார்? ஒரு நாளைக்கு 100 செட்டு மாற்றணும், 200 செட்டு மாற்றணும் கான்செப்ட்டில் நீங்கள் வந்து அவசரப்பட்டு பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ பண்ணாலும் ஒரு 10 செட்டு திருப்தியாக பண்ணாலும் ஓகேன்னு சொல்ல வரேன். நான் என்னை பொறுத்தவரை அதை தெரிஞ்சுக்குவேன் சார். டப்புன்னு மாட்டுறது மட்டும் சர்வீஸ் கிடையாது சார். அதில் கண்டிப்பாக ப்ராப்பராக எல்லா விஷயம் ஃபிட் ஆகிருக்கா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் திரும்ப கஸ்டமர்ட்டே கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை கோட்டையை விட்ருவாங்க நிறைய பேர். சைடில் ஆண்டனா ஸ்ட்ரிப் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபிட் பண்ணாமல் கையில் கொடுத்துருவாங்க. அதாவது ஆண்டனாக்கு வரக்கூடிய லைன்லாம் வரும். அதேமாதிரி எந்த லைனை ரிமூவ் பண்ணுறோமோ அது கரெக்டாக அந்த சேம் அதை மட்டும் எடுத்தால் போதும். நான் சொல்கிறது அப்போ அந்த பேட்டரி பாயிண்ட்டு, இது சார்ஜிங் லைனு ப்ளஸ் வந்து டிஸ்பிளே லைன் இதுதான் தேவைப்படுது. அதை போர்டை நம்ம ரிமூவ் பண்ணவே இல்லை நான். புரியுது? சில மாடலில் போர்டை ஃபுல்லாக பிரித்தா தான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் எப்படி இருக்குது என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். தெரிஞ்சு தான் ஃபிட் பண்ணணும். இதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எல்லா விஷயமும் சார். சின்ன சின்ன விஷயங்களில் தப்புலாமல் இருந்தால் தான் அடுத்த பெரிய விஷயங்கள் நம்ம டீப்பாக பண்ண முடியும்னு சொல்லுவேன் நான். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் சார். இப்போ இது மட்டும் இல்லை, போர்டு லெவலில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான். அதையும் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு செல்ஃபோன்றது நம்ம வந்து ஒரு கலையாக இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணால் மட்டும்தான் வரும்னு சொல்ல வரேன். நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்டில் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இல்லை சார். அது சில நேரங்கள் கொடுத்துரும் நிறையா. ஆனால் அடி விழும்போது கடகடன்னு ஃபால்ட் வர உங்கள் மைண்ட் வந்து அதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாமல் போயிடும். அந்த ஃபீல்டு வெறுக்கிற தன்மை வந்துடும் சொல்கிறேன் சார். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாலும் தெளிவாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ உங்களோட கான்செப்ட் உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் பண்ணுறோம்னா நம்மளால் முடிஞ்சால் ட்ரை பண்ணணும். அப்போ முடியலைன்னா கூட அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறேன். புரியுதா சார் உங்களுக்கு? அப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா பழசுலேருந்து ஃபஸ்ட்டு கண்டுப்பாங்க. பழைய டேமேஜான ஃபோன் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த கஸ்டமர் ஃபோனு இப்படி தான் ட்ரை பண்ணணும். எடுத்த உடனே கஸ்டமர் ஃபோனில் வந்து பழகிட்டு இருக்கக்கூடாது சார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நீங்கள் கடையை போகிறதோட ஃபஸ்ட்டு அனுபவத்தை கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணி அப்புறம் கடையை வச்சு பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். இடத்துல எல்லாருமே சார் ஜஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே கடையை போட்டுறாங்க சார். எல்லோரும் பண்ணுற இதை பார்த்துட்டு சரி நம்மளும் கடையை வச்சிடலாம் அப்படி கான்செப்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ்ன்றது சின்ன விஷயம்லேருந்து, அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் முடியும்னு சொல்ல வரேன். அவசரப்பட்டு எதுவுமே கற்றுக்கிற போகிறது கிடையாதுன்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தெளிவாக பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த விஷயங்கள் நான் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல வரேன். இப்போ இப்படி தான் ஒட்டணும்ன்ற கான்செப்ட் கிடையாது சார். என்னோடய ஐடியா தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய கான்செப்ட் படி நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்டில் பண்ணுவாங்க. இப்போ என்னோடய கான்செப்ட் பாருங்கள், நான் ரோப் நூலை வச்சு கட்டி கொடுத்துருவேன்னு சொல்ல வரேன். எல்லோரும் வந்து ரப்பரை வச்சு டைட் பண்ணி கொடுப்பாங்க, கிளிப்பை வச்சு டைட் பண்ணி கொடுப்பாங்க. நான் சொல்கிற கான்செப்ட் எதுக்குன்னா ஃபுல் கம்மு ஃபஸ்ட் கிளாஸாக ஃபிட் ஆகிருக்கும் சார். இதை நான் அந்த ரோப்பை வந்து பார்த்திங்கன்னா 1 hour கழிச்சு எடுக்கவே சொல்கிறேன் கஸ்டமரை. ஏன்னா வந்து இந்த ஃபுல் கம் வந்து சரியாக ப்ராப்பராக பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி ஆனா பட்டனு வால்யூம் பட்டனில் டைட் பண்ணக்கூடாது. அது கேப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது என்ன காரணம்? ஆனா பட்டனுக்கும் வால்யூம் பட்டனும் கேப் போட்டிருக்கேன்னு சொல்லலாம். அப்போ அந்த கேப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆனா ப்ரெஸ்ஸிங் இல்லாமல் இருக்கும்னு சொல்ல வரேன். மற்ற லைன் ஃபுல்லாக நல்லா பக்காவாக டைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை டைட் பண்ணும்போது சுரு எதுவுமே இருக்கக்கூடாது சார். பெப்சர் எதுவும் கேப் இருந்துடக்கூடாது சார். அதை பார்த்துக்கோன்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப டைட்லாம் பண்ண வேணாம், நார்மல் டைட்டில் வச்சாலே போதும். ஏன்னா வந்து இந்த சைடு எல்லா டேரக்ஷன்லையுமே ஃபஸ்ட் கிளாஸாக பிடிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ அது கீழே விழுந்தாலும் ஓப்பன் ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல கம்பெனி மோல்டிங் மாதிரி இருக்கும் சார். எந்த பிரச்சனையும் வராது சார். ஃபஸ்ட் கிளாஸாக சென்சார் எந்த பிரச்சனை ஃபால்ட் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஜம்முன்னு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது மாதிரி நீங்களும் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இதுக்கு உங்களோட கான்செப்ட் எது இருந்தாலும் சொல்லுங்கள் சார். அப்போது இது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ நிறையா கொடுக்குறேன் உங்களுக்கு. அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் மூலமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவைப்படுதோ கேளுங்க, கண்டிப்பாக நான் தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.